அஸ்ஸலாமு அலைக்கம் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. திருக்குர்ஆன் தமிழாக்கம். தொழுகிறது நம்ம அல்லா கிட்ட பேசுகிறோம், குரான் ஓதுறது அல்லா நம்ம கிட்ட பேசுகிறான், அல்லா நம்ம கிட்ட என்ன பேசுகிறாங்கிறத ஆர்வமாக தேடக்கூடியவங்களாகவும் கேட்கக்கூடியவங்களாகவும் நம்ம இருக்கணும். இந்த குரானை கொண்டு போய் எல்லார்கிட்டையும் சேர்க்கணும், எல்லாரும் கேட்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. என்னுடைய ஆசையை எல்லாம் வெற்றியாக்கி தருவானாக. வாங்க குரானுக்குள்ளே போகலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சூரா அல் கஹஃப் 18 பாகம் 15 வசனம் 23. நபியே, இன்னும் எந்த விஷயத்தை பற்றியும் நிச்சயமாக நான் அதனை நாளைக்கு செய்வேன் என்று திண்ணமாக நீர் கூற வேண்டாம். 24 அல்லாஹ் நாடினாலே தவிர இன்ஷா அல்லாஹ் என்று இணைத்து கூறுவீராக. நீர் இதனை மறந்துவிட்டால் நினைவு வந்ததும் இரட்சகனை நினைவு கூர்வீராக. நல்வழியில் இன்னும் இதைவிட மிக நெருக்கமானவற்றின்பால் எனக்கு நேர்வழி காட்ட என் இரட்சகன் எனக்கு போதுமானவன் என்றும் கூறுவீராக. 25 இன்னும் அவர்கள் குகையில் 300 வருடங்கள் தங்கியிருந்தனர் என்றும் இன்னும் அதற்கு மேல் 9 அதிகப்படுத்தி தங்கினார்கள் என்று சிலர் கூறுகின்றனர். 26 நபியே, நீர் கூறுவீராக, அவர்கள் அதில் தங்கியிருந்த காலத்தை அல்லாஹுதான் மிக்க அறிந்தவன். வானங்கள் இன்னும் பூமியில் மறைவானது அவனுக்கே உரியதாகும். அவனை பார்க்கச் செய்ததும் கேட்கச் செய்ததும் எது? அவனை தவிர காரியங்களை நிர்வகிப்பவன் அவர்களுக்கு வேறு எவரும் இல்லை. அவன் தன்னுடைய தீர்ப்பில் ஒருவரையும் கூட்டாக்கி கொள்ளவும் மாட்டான். 27 இன்னும் நபியே, உம்முடைய இரட்சகனின் வேதத்தில் இருந்து உமக்கு வஹி மூலம் அறிவிக்கப்பட்டதை நீர் உபதேசித்து வருவீராக. அவனுடைய வார்த்தை கட்டளைகளை மாற்றுபவர் இல்லை. அவனையன்றி உமக்கு எந்த புகலிடத்தையும் நீர் காணவே மாட்டீர். 28 நபியே, தங்கள் இரட்சகனை காலையிலும் மாலையிலும் அழைத்து கொண்டு அவனுடைய மேன்மையான முகத்தையும் நாடுகின்றார்களோ அத்தகையோருடன் உம்மை நீரும் ஆக்கி கட்டுப்படுத்தி கொள்வீராக. இவ்வுலக வாழ்வின் அலங்காரத்தை நீர் நாடி அத்தகைய நல்லவர்களை விட்டு கண்களை திருப்பியும் விடாதீர். மேலும் எவனுடைய இதயத்தை நாம் நினைவு கூறுவதிலிருந்து நாம் மறக்கச் செய்து அவன் தன் மனோ இச்சையின் பின் பற்றுவிட்டானோ அவனுக்கு நீர் கீழ்ப்படியாதீர். அவனுடைய காரியமும் எல்லை கடந்ததாகிவிட்டது. 29 நபியே, நீர் கூறுவீராக, உங்கள் இரட்சகனிடமிருந்து நான் கொண்டு வந்திருக்கும் இவ்வேதமானது சத்தியமானதாகும். ஆகவே எவர் நாடுகிறாரோ அவர் இதை விசுவாசித்து கொள்ளட்டும். இன்னும் எவர் நாடுகிறாரோ அவர் இதை நிராகரித்தும் விடட்டும். ஆனால் இதை நிராகரிக்கும் அநியாயக்காரர்களுக்கு நிச்சயமாக நாம் நரகத்தை தயார்படுத்தி உள்ளோம். அந்நரகத்தின் சுவர்கள் அவர்களை சூழ்ந்து கொண்டு விட்டது. அவர்கள் தண்ணீர் கேட்டு இரட்சிக்க தேடினால் சூட்டின் உச்சத்தை அடைந்த பழுக்க காய்ச்சப்பட்டதை போன்ற தண்ணீரை கொண்டே அவர்கள் இரட்சிக்கப்படுவார்கள். அது அவர்களுடைய முகங்களை சுட்டு கருக்கிவிடும். அன்றி அது மிகவும் கெட்ட பானமாகும். அன்றி அது மிக்க கெட்ட பானமாகும். அவர்கள் இளைப்பாற்ற இறங்கும் இடத்தாலும் அது மிக கெட்டதாகும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். நம்ம எந்த காரியம் செய்யறதுக்கு முன்னாலும் அல்லாவோட நாட்டத்தினால இன்ஷா அல்லா அப்படின்ற விஷயத்த சொல்லுங்கள் அப்படின்ற விஷயம் இந்த சூரா காஃபில் 23வது வசனத்துலேருந்து 24வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி நம்ம அல்லாஹ்